அன்புள்ள கடக ராசி அன்பர்களே, வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள். கடக ராசினருக்கு 3 கேது, அடுத்து அஷ்டமத்தில் அவர்களுக்கு சூரியன் சனி, 9 ராகு சுக்கிரன் புதன் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான், விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். விரயத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நிறைவேறும். செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அடிக்கடி உடல் நிலையில் தொல்லை உண்டு. திடீர் விரயங்கள் ஏற்பட்டு தங்களை திக்குமுக்கால செய்யும். சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்தல் வேண்டும். எந்த நாள் கோயிலுக்கு செல்கிறீர்களோ இல்லையோ, சனிக்கிழமையாது சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் கால பைரவரையும் விநாயகரையும் வழிபடுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சூரியன் சனி அஷ்டமத்தில் இணைவதால் இந்த நேரம் கடுமையான நேரம். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது. மன பயம், போராட்டம், பல கவலை அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தொழிலில் பணியாளர்களால் தொல்லை உண்டு. சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய், அவர் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு, யோகமான கிரகம் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு பலம் பெறுகிறார். அதிக நன்மைகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் மலமளவென நடைபெறும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு திருப்பி தரும். மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற்று நீச்சபங்கமாகிறார். அவர் நீச்சபங்கம் பெறுவது நன்மைதான். விரயத்துக்கு ஏற்ற வரவு வந்து சேரும். ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. உடன் பிறப்புகள், மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்தும் மாறும். சுமூகமான உறவு உண்டாகும். எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பிறரை நம்பி செயல்படுவதில் கவனம் வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள், வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாணவியர்களுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று படிக்க ஆசை இருந்தால் தாராளமாக செய்யலாம். இந்த நேரத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை. உங்கள் ராசிக்கு 6, 9 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 4, 11ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகும் போது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். திடீர் நிலவரவு வந்து திகைப்படை செய்யும். பிரபலங்களின் நட்பால் பெருமை சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அதை கொடுத்து மகிழும் வாய்ப்பு உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி, வணிகம் செய்வோர் லாபம் குறிப்பர். அடுத்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டு. ஆக கடக ராசினர் மார்ச் 29ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். சனி பேச்சியில் அஷ்டமத்து சனி தங்களை விட்டு விலகுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். அதுவரை பொறுமை, இறை அன்பு முக்கியம். கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ முத்துமாரி அம்மனையும், ஸ்ரீ பழனி அம்மனையும், மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.